ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கடைக்கு போயிட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வந்தோம். மத்தி மீன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் சாப்பிட்டு, அதனால் போய் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, குழம்பு வைக்கிறதுன்னு போடுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மத்தி மீனை வாங்கிட்டு வந்து முதல்ல ஒரு தண்ணியில் கொட்டி சும்மா லேசாக நல்லா 2-3 பெரட்டி விடணும். இந்த மத்தி மீனை நாங்கள் அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்களா, அதனால் வீட்டில் அதை கட் பண்ணுற வேலை இல்லை எங்களுக்கு. அதை உள்ளார க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். மத்தி மீனை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து நல்லா அது மேலே அதுக்கு கத்திலாம் தேவையில்லை, சும்மா நம்ம கையாலேயே லேசாக மேலே கீறி சொரண்டோன்னா அது எல்லாமே அந்த மிச்சம் மீதி இருக்கிற செதில்லாம் வந்துடும். அப்புறம் உள்ளுக்குள்ளார இருக்கிற குடலை லேசாக உருவி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த கரையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகிருச்சு. பாருங்கள், இப்படி தான் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் இன்னொரு தடவை அலசி வச்சுக்கணும், தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம 1 கிலோ மத்தி மீன் வாங்கிட்டு வந்தோம். அதில் பாதியை குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம், பாதியை வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா மத்தி மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மத்தி மீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா முருகலாக இருக்கணும். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மத்தி மீனில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது, அதனால் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். எந்த மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். முன்னாடிலாம் நான் அரைச்சி போடுவோம், இப்போ தனி மிளகாத்தூளே நாங்கள் வாங்கி போடுறோம். அதனால் 1 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லெமன் வாங்கிட்டு அரையாக கட் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு விடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 கை, சும்மா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்குன்னா மீன் வறுக்கும்போது நல்லா மொறுன்னு வரும். இந்த மத்தி மீன் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம முள் அதையெல்லாம் கூட அப்படியே தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வறுக்கும் போதே நல்லா முறுக்கு புளிகிற மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால அந்த மொறுமொறுப்பு வர்றதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வரலாக பிசைஞ்சுங்க, அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா பரட்டுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக என்ன ஆகணுன்னா அந்த மீன் உள்ளாரப்போ இறங்கணும். நீங்கள் கீறி விடணுன்னா அவசியமே இல்லை. சாதாரணமாகவே அந்த மீனே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டு அந்த மசாலாலாம் அது உள்ளார போடுற மாதிரி நல்லா பரட்டி விட்டாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பரட்டி விட்டுட்டு ஒரு மீனாக கூட எடுத்து அப்படி கொஞ்சம் லேசாக மசாலாவை தடவி விட்டு வைங்க. தடவிட்டு ஒரு லைட்டாக ஒரு அவ்வளோதான், தூக்கிட்டு உரமாக வச்சுருங்க. அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நான் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் அந்த மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயத்தூள், கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் முக்கால் பதமாக வதக்கும் போதே என்ன செய்யுங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு போட்டால் வேகமாக வதங்கிடும்னு சொல்லுவாங்க, அதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு அதையும் நல்லா பரட்டுங்க.
2 வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து வெங்காயம் வந்து முக்கால் பதமாக இருக்கும்போது இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். அந்த தண்ணியில் இதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு, எப்போவுமே மீன் குழம்புக்கெலாம் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது மீன் குழம்புன்றதுனால புளி ஊற்றுவோம். அதனால ஒரு 1.5 கரண்டி நல்ல பெரிய ஒரு புளிக்கரண்டியில் டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம்ல, அதில் நல்லா 1.5 கரண்டி போடுங்க. அப்போ தான் நல்லா காரமாகவும் இருக்கும். புளி ஊற்றும் போது அந்த காரத்துக்கும் சமமாக இருக்கும். நல்லா 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது புளி கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும், அந்த கவிச்சி அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அந்தளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வைக்கும்போது எப்போவுமே அதில் கல்லுப்பு போட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி விடுங்க. இது தூக்கி ஊற்றுனா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அந்த புளி தண்ணி கரைசறது. இல்லை ரொம்ப தரன்னு தண்ணியாக கரைச்சி நல்லா இருக்காது. அப்போ அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த வணங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பதத்தில் இந்த மாதிரி பதம் வந்துடணும். நல்லா குழந்து இந்த மிளகாய் சாந்து எல்லாம் சார்ந்துருக்கணும். சைடில் பாருங்கள் எண்ணெய் பிரியுது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றணும். நல்ல கெட்டி புளி தண்ணியாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணியோடு இருக்கு இல்லையா, மறுபடியும் லேசாக தண்ணி ஊற்றி ஒரு கரைச்சி விட்டுட்டு அப்படியே மெதுவாக கலக்கி விட வேண்டியதுதான். கலக்கி விட்டுட்டு குழம்பு வந்து கொதிக்கும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு கொதியும் போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொதியணும் குழம்பு நல்லா கொதியணும். இப்படி கொதிஞ்சு வருது பார்த்திங்களா, பார்க்குறப்ப நல்லா கொதன்னு கொதிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம குழம்புக்குன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு 2 மீனாக எடுத்து போடுங்க. ஏன்னா நல்லா குழம்புல முங்குற மாதிரி போடணும். அப்போ தான் அது சீக்கிரம் வேகும். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது மீன் வேகிறதுக்கு. மத்தி மீன் ஏற்கனவே சாஃப்டாக இருக்கும், இது சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி ஹையில் வச்சும் போடக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும், கரைஞ்சி அந்த குழம்போட போயிடும். அதுக்காக வந்து சிம்மில் வச்சு மீனை போட்டுட்டு லேசாக ஒரு பரட்டு மீன் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு குழம்புக்குள்ளார மூழ்கி இருக்கணும். லேசாக அப்படி ஒரு பரட்டிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிஞ்சு சூடாக இருக்குது. 5 நிமிஷம் இருந்தால் போதும், குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க.